ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பவர் பேக்ட் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியை பற்றி. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு நாடாக தான் இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் இது எப்படி ரெண்டு வெவ்வேறு நாடுகளாக பிரிஞ்சிச்சு? இந்த பிரிவுக்கான காரணம் என்ன? ஸ்கூலில் நாம் படிக்கிறப்ப ரொம்ப சிம்பிளாக தான் நமக்கு ஹிஸ்ட்ரி புக்ஸ்லலாம் பேசிக்காக மட்டும்தான் சொல்லி தருவாங்க. ஆனால் இதுக்கான ரியல் ரீசன் ரொம்ப டீப்பாக ரொம்ப டார்க்காக இருந்திருக்கு. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட், 1947க்கு முன்னாடி இந்தியாவும் பாகிஸ்தானும் ரெண்டு நாடுகளாக இருக்கல, ஒரு நாடாக தான் இருந்துச்சு. அந்த நாடோட பேர் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா. 1600 ஒரு கம்பெனி வருது. அவங்களோட பேர் என்னன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. அவங்க இந்தியாவில் அவங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவை அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் அந்த நேரத்தில் பலதரப்பட்ட ரிலீஜன்ஸ் இருந்துச்சு. ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ், சீக்ஸ், புத்திஸ்ட், இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் பிரிட்டிஷ்க்கு இந்த ஒற்றுமை பிடிக்கல. ஸோ அவங்களுக்கு ஒரு பிளான் இருந்துச்சு, டிவைட் அண்ட் ரூல். இது என்னன்னா, அவங்க மக்களை பிரித்து ஒரு மக்களை மட்டும் வேற மக்கள்கிட்ட சண்டை பண்ண வைக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு இது ஈஸியாக இருந்துச்சு இந்தியா மேலே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதனால அவங்க இந்த சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறாங்க. அதாவது இந்தியன்ஸ் பிரிட்டிஷுக்கு எதிராக ஃபைட் பண்ணாமல் இந்தியன்ஸ்குள்ளேயே ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ பிரிட்டிஷ் பிளான் பண்ண மாதிரியே இந்தியாவுக்குள்ளே ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சு இண்டிபெண்டன்ஸ் ஃபைட் நடக்குது. அந்த ரெண்டு மெயின் குரூப்ஸும் எதுனா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதாவது இதில் மோஸ்ட்லி ஹிந்து லீடர்ஸ் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா முஸ்லீம் லீக், இதில் மோஸ்ட்லி முஸ்லீம் லீடர்ஸ் தான் இருந்தாங்க. அதில் லீடர் யாருன்னா முகமது அலி ஜின்னா. அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, முஸ்லீம் எல்லாம் இந்தியாவில் சேஃபாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி, அவங்களோட கல்ச்சர், ரிலீஜன், பொலிட்டிக்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு ஒரு செப்பரேட்டான நேஷன் வேணும், முஸ்லீம்ஸ்க்கு அதுதான் சேஃப் பிளேஸாக இருக்கும்னு சொல்லி இந்த ஐடியா தான் பாகிஸ்தான் உருவாகிறதுக்கான ஸ்டார்டிங்காக இருந்திருக்கு. பாக்னா பியூர்னா அர்த்தம், ஸ்டான்னா லேண்ட்னு அர்த்தம். ஸோ அவரோட கோல் என்னென்னா பியூர் முஸ்லீம் லேண்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணுறது தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் காலம் கழிச்சு இரண்டாம் உலக யுத்தம் நடக்குது. இரண்டாம் உலக யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரிட்டிஷ்க்கு ஒரு யோசனை வருது, இந்தியாவை விட்டு வெளியே போயிடலாம்னு சொல்லி. ஏன்னா இது அவங்களுக்கு ஒரு பேர்டன் மாதிரி ஃபீல் ஆக தொடங்குது. ஸோ 1947 பிரிட்டிஷ் ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அது என்னன்னா, இந்தியாவை ரெண்டா பிரிச்சிடலாம்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்லி ஒரு செப்பரேட்டான நாடை கொடுக்கலாம்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, எவ்வளோ ஏரியா பாகிஸ்தானுக்கு கொடுக்கணும், எவ்வளோ ஏரியா இந்தியா கொடுக்கணும்னு சொல்லி அதை எப்படி டிசைட் பண்ணுறது, லைன் யார் போடுவாங்கன்னு சொல்லி. அந்த நேரம் தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சர் சிரில் ரெட்க்ளிஃப்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் லோயரை கொண்டு வராங்க. அவருக்கு இந்தியா பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு பர்சன். ஸோ அவர் தான் மெப் ட்ரா பண்ணுறதுக்கு பிரிட்டிஷால் அசைன் பண்ணப்பட்ட ஒரு ஆள். ஸோ அவர் 5 வீக்ஸ்குள்ளே ஒரு மெப்பை ட்ரா பண்ணுறாரு. அந்த மெப்பை பேஸ் பண்ணி தான் ஆகஸ்ட் 14, 1947 பாகிஸ்தான் கிரியேட் ஆகுது. ஆகஸ்ட் 15, 1947 இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. இப்போ இந்தியா பாகிஸ்தான் சொல்லி வெவ்வேறு நாடுகளாக பிரிட்டிஷ் பிரித்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு பெரிய கஷ்டமே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 15 மில்லியன் மக்கள், அதாவது 1.5 crore மக்கள் அவங்களோட வீடு, ஊர் இதெல்லாம் விட்டுட்டு மற்ற நாட்டுக்கு மூவ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வருது. அதாவது முஸ்லிம்ஸ் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போகிறாங்க, ஹிந்துஸ், சீக்ஸ் இவங்கெல்லாம் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வராங்க. இவங்க இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கும் மூவ் பண்ணுற பீரியட் தான் ரொம்ப மோசமான ஒரு பீரியட்னு சொல்லப்படுது. ஏன்னா இதில் நிறைய மக்கள் துன்புறுத்தப்பட்டாங்க, நிறைய மக்கள் அழிக்கப்பட்டாங்க. ஆல்மோஸ்ட் 1 மில்லியன் மக்கள் அந்த டைமில் இறந்திருக்காங்க. இப்போ இந்தியா பாகிஸ்தான் சொல்லி வெவ்வேறு நாடுகளாக பிரிஞ்சதுக்கு அப்புறமா கூட அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்க முடியாம தான் இருக்கு. மெயின் ரீசன் என்னன்னா, காஷ்மீர் இஷ்யூ. பாகிஸ்தான் சொல்லுது காஷ்மீரில் ரொம்ப முஸ்லீம் இருக்காங்க, ஸோ அது எங்களோட நாடுன்னு சொல்லி. இந்தியா என்ன சொல்லுதுன்னா, காஷ்மீரோட கிங் இந்தியாவுக்கு ஜாயின் பண்ண ஓகே சொன்னான்னு சொல்லி. ஸோ காஷ்மீர் இந்தியாவுக்கு பிலாங் ஆகுதுன்னு சொல்லி இந்தியா சொல்லுது. இந்த சண்டைனால இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு பேருக்குமே 3 தடவை பெரிய யுத்தங்கள் நடந்திருக்கு. ஆனால் இப்போ வர கட்டுமே இந்த ப்ராப்ளம்க்கான ஒரு சொல்யூஷன் வரலை. ஸோ இப்போ கொஷன் என்னன்னா, நாம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் ஒரு மத பிரச்சனையால தான் பிரிஞ்சிச்சுன்னு சொல்லி. ஆனால் அது மட்டும் மெயின் ஃபுல்லான ரீசன் இல்லை, இன்னொரு ரீசனும் இருக்குது. அதுதான் பிரிட்டிஷ்.
பிரிட்டிஷ் என்ன நினைச்சாங்கன்னா இந்தியாவில் நாம் இனிமே இருந்தால் கஷ்டம், ஸோ நாம் அதை விட்டு போகலாம்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு அப்படியே போக முடியாமல் இருந்துச்சு. அவங்க போகிறதுக்கு ஒரு எஸ்கேப் பிளேன் வேணும். அந்த பிளேன் தான் இது. ஆனால் பிரிட்டிஷ் மட்டும்னே சொல்ல முடியாது, இந்தியன் லீடர்ஸ் கிட்டேயும் பெரிய ஈகோ கிளேஷ் இருந்துச்சு. ஒரு பக்கம் ட்ரஸ்ட் இருக்கல, ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் இந்தியா பாகிஸ்தான் வெவ்வேறு நாடுகளாக பிரியுது. இந்த கதையில ஒரு டீப் லெசன் நமக்கு இருக்கு. டிவைட் அண்ட் ரூல் ஸ்ட்ராட்டஜி. இப்போ கூட நிறைய பிளேசஸ்ல இது நடக்குது. ஒரு மக்களை பிரிக்க பொலிட்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு பேருமே ஒரு டைம்ல ஒரு கல்ச்சர் ஒரு ரூட்ல இருந்துச்சு. ஆனா ஒரு லைன் ட்ரா பண்ணி அதை ரெண்டு ஆக்கிட்டாங்க. இது ஜஸ்ட் ஒரு கதை இல்லை, இது ஒரு நாடோட ப்ரோக்கன் ஹார்ட்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். until then stay curious, stay safe.